ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் இன் மீல். இன்னைக்கான ரெசிபி வாழைத்தண்டு கிரேவி தான். வாழைத்தண்டு பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டைத்துண்டு, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், 8 பல் பூண்டு பொடியா நறுக்குனது, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து அதை லைட்டா வதக்கிக்கோங்க. 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி அதோட கலர் நல்லா மாறினதும் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி பாதி வதங்கும் போதே அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்குறதுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து மசாலா நல்லா பொரிஞ்சதும் குட்டி குட்டி பீசஸாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிரை 1/2 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு நல்லா வெந்து வரும்போது 1/2 கப் அளவு துருவின தேங்காயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு குழம்பு நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டான ஹெல்த்தியான வாழைத்தண்டு கிரேவி ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.